நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம போவோம். 24,150 இந்த லெவல் வந்து முக்கியமான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அதாவது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் ஆகி மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லெவலா 24,280க்கு மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கும், ஒருவேளை இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,500க்கு போகும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எஸ்டர்டே வீடியோல. ஸோ அதே போல மார்க்கெட் 24,140, 150 இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்தது. சஸ்டெயின் ஆயிடுது. நல்லாவே நீங்க கிளியரா பார்க்க முடியுது. அதன் பிறகு மார்க்கெட் ரொம்ப ஒண்ணும் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகல. பட் நம்மளோட எதிர்பார்த்த மாரி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா 24,280 ரீச் ஆயிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்ப நாளைக்கான லெவல்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம கிளியரா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் 24,280 தான். சரிங்களா? ஸோ இந்த ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஸ்விங் ஹை. ஸோ இது வந்து பேரலலாவே போட்டுடுவோம். கிளியரா தெரியறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லாங்கர் டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை. அது 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ். ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஸ்விங் ஹை, ஹையர் ஹை போனது. இந்த ஸ்விங்கோட ஹையர் லோ, இந்த ஸ்விங்கோட ஹையர் லோ. ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்விங் ஹை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் எங்க வந்து வருதோ, அந்த ஏரியாவும் முக்கியமான ஏரியாவா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ, இப்ப நம்ம நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 24,280 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு எப்படி இருக்க போகுது? பிரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து சஸ்டெயின் ஆக போகுதுங்கிறத வச்சு தான், நம்ம நெக்ஸ்ட் லெவலா வந்து 24,500க்கு எதிர்பார்க்க முடியும். ஸோ, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் வில் கோ அவுட் டூ த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,500 ஒண்ணு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரைஞ்சீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,500. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, மேபி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அகைன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட மீண்டும் 24,830க்கு வரதுக்கு சான்சஸ் சரிங்களா? ஸோ 24,280 முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. 24,280க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகல, அகைன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் மீண்டும் கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் லோ 23,840 இந்த லெவலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க மறுபடியும் ட்ரெண்ட் லைன்ஸ் என்ன இருக்கு? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அங்க என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அங்க நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது புல் பேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கிளியர்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னன்னா, 24,280க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, 24,500க்கும் ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா, மீண்டும் மார்க்கெட் 23,830க்கும் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து 24,280க்கு மேல போகவே இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல்னு நம்ம பேசிட்டோம். இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆனா, சஸ்டெயின் ஆனா என்ன பண்ணணும்? ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் ஒருவேளை அ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹையர் லோவ வந்து ஒருவேளை பிரேக் அவுட் நடக்குது, பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் மீண்டும் 23,830 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 சஸ்டெயின் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு மேல கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா,
நம்ம வந்து 23,830 வரைக்கும் வரலாம். ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷனோட ஹையரை அதாவது 24,280க்கு மேல போகவே இல்ல. மார்க்கெட் மீண்டும் பிரைஸ் ஆக்ஷன்க்குள்ள வருது அப்டின்னா, இங்க ஸ்விங் குடுத்து ஒரு ஹையர் லோ கிராக் ஆச்சுன்னா, நம்ம மீண்டும் மார்க்கெட் வந்து டவுன் மூவ் போக சான்சஸ் இருக்கு. அதுவும் 23,840 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட 24,280ங்கிறது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்த ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆனா 24,500க்கும் அந்த ஹைய ரிஜெக்ட் பண்ணா 23,830யும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 1. 2வது பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ரீச் ஆகவே இல்ல. மீண்டும் மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆயிட்டு 24,240 இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் டவுன் நடக்குது அப்டின்னா, மீண்டும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 23,830 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதையும் மீறி ஒரு வேள மார்க்கெட் வந்து இந்த லோவ வந்து பிரேக் ஆகுது. 24,140க்கு கீழ ஓப்பனிங்லயே பிரேக் டவுன் நடந்தாலும் சரி, அல்லது ரன்னிங்ல வந்து பிரேக் டவுன் நடந்து சஸ்டெயின் ஆனாலும் சரி, ஸோ இட் வில் கம் டவுன் 23,830. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் 24,280. இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதா? ரிஜெக்ட் ஆகுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது பாயிண்ட் வந்து 24,240. இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் வந்து சஸ்டெயின் ஆகுதா? அல்லது இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடக்குதா? அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 24,140 இந்த லெவலுக்கு கீழ ஒரு வேள மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுதா, என்ன பண்றதுங்கிறது பார்க்கணும். இப்ப தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த ஜோன வந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்க போகுது. ஸோ எந்த லெவல பிரேக் பண்ணா அடுத்து எந்த லெவலுக்கு போக போகுதுங்கிறது நாளைக்கு வாட்ச் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக்ஸ் அண்ட் பண்ணுங்க. நெறைய நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற அத்தன விஷயமும் என்னோட அனலிசிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட அனலிசிஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள போல நெறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.